ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பயங்கர டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி. இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன், இதை விட பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். அதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், ஸ்நாக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள்களே போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிக்கடி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு தொந்தரவு செய்ய மாட்டாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் வீட் ரவை எடுத்திருக்கேன், 1 கப் வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி வந்து கரெக்டாக 2 கப் அளவுக்கு சேருங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அந்த 15 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே இந்த தோசைக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு ரவை நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஊற்றியிருந்த தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள், எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது மாவு. இப்போது மாவை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒருவேளை மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவு இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து கட்டிப்படும், நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மட்டும் கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் சின்ன வெங்காயம் எடுத்து நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் இருக்கும். நல்லா ஓரளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா உதிரியாக உடச்சி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையோட ஃப்ளேவர் வந்து. இப்போது நல்லா உடச்சி விட்டுக்கிட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நிறையா வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப அதிகம் சேர்த்துறாதீங்க, கம்மியாகவே இருக்கட்டும். நல்லா ஈவனாக எல்லா பக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இங்கே தோசைக்கல்லை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. நல்லா குறைச்ச தீயில் வச்சுட்டு நம்ம கல் தோசை மாதிரி நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க. திரட்டியெல்லாம் விட வேண்டாம், நல்லா திக்காகவே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் வேர்க்கடலாம் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேர்க்கடலாம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் வேர்க்கடலையெல்லாம் போய் மாவில் வந்து செட் ஆகட்டும். அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது அது கீழே உதிராமல் இருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். உள்ளாரெல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகும், பயப்படவே தேவையில்லை. இப்போது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு, பயங்கர வாசனையாக இருக்குது. இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷே தேவைப்படாது, வெறும் தோசையவே சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சைடிஷே கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா பூந்தி ரைத்தா ரெடி பண்ணி கொடுங்க. அதுவும் இல்லைன்னா வெறும் தயிர் வச்சு கொடுத்தீங்கனாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க வேணுன்ற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது போல் வீட்டில் உள்ள பசங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால தான் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தயிரில் தொட்டு சாப்பிட்றது. அப்படி இல்லைன்னா கெச்சப் சாஸில் தொட்டு சாப்பிட சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா இதுக்கு சாதாரணமாக தேங்காய் சட்னி அல்லது ஏதாவது குருமா ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். தோசை அப்படி பன்னு மாதிரி இருக்கும், பிரிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.